அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி பழங்காலத்திலிருந்து நமது தமிழர் சமூகம் படிப்படியாக இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று திணைவகைகளில் இந்த திணைவகை சார்ந்த கலாச்சாரத்தில் அப்படியே முன்னேறி அதனால் ஏற்பட்ட நாகரிக மாற்றத்தினால் படிப்படியாக ஆதி மனிதனாக இருந்து ஒரு குலதெய்வத்தை பின்பற்றும் சமூக கூட்டங்களாக எப்படி வாழ்ந்தார் என்பந்த வாழ்வியலை இன்று நாம் கொரட்டூர் என்னும் பகுதியில் உள்ள கோயில்களை கொண்டும் குலதெய்வ வழிபாட்டு முறை அதை சார்ந்த திருவிழாக்கள் எப்படி வடிவமைத்து மக்கள் இணக்கமாக ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதை காண்போம். இதற்கு உதாரணமாக கொரட்டூர் ஏரியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வடக்கு கொரட்டூர் உள்ள சியாத்தம்மன் கோயில் ஒரு சிறந்த வாழ்வியல் கட்டமைப்பை, தமிழர்களின் பழமையான கட்டமைப்பை உணர்த்தும் விதமாக உள்ளது. இந்த சியாத்தம்மன் குலதெய்வமாக இந்த கொரட்டூர் ஏரியை சுற்றியுள்ள 7 ஊர்களுக்கு குலதெய்வமாக உள்ளது. குலதெய்வம் என்பது என்ன? நாம் முன்னோர்களை வழிபடும் முறையாகும். அதன் அர்த்தம் என்றால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க, இதிலிருந்து அப்படியே பிரிந்து அப்படியே அந்த குடியேற்றம் நடந்த விதத்தை தான் இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை உணர்த்துகிறது. இந்த 7 ஊரை சுற்றியிருப்பவர்களும் இந்த சியாத்தம்மனை குலதெய்வம் வழங்கிட்டு சென்றார் என்றால் இவங்களோட மூதாதையர்கள் இங்கு இருக்கிறார்கள். இந்த மூதாதையர் வழியாக சென்ற அவருடைய வம்சாவளி மக்கள் அப்படியே இந்த ஏரியை சுற்றி 7 ஊர்களாக உருவெடுத்துள்ளவர் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த குலதெய்வ வழிபாட்டு முறையே நமது தமிழர்களின் கட்டமைப்பாகும். அவன் ஆதியில் கிராம தேவதைகள் மற்றும் பல இயற்கை மற்றும் அதை சார்ந்த ஸ்பிரிட் என்று சொல்வார்கள், அதை சார்ந்த வழிபாட்டை செய்து அதற்கு அடுத்த நிலையில்தான் தனக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த சமூகத்தில் முன்னோடியாக இருந்த தனது முன்னோர்களை வழிபடும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முறை சென்றான். குலதெய்வ வழிபாட்டு முறை பின்பற்றி அதற்கேற்ப குடிபெயர்ந்தான். ஒவ்வொரு குலதெய்வத்தை பின்பற்றவர்கள் அந்த குடிகள் அவர்களுடைய குடிகள் அவர்களை சார்ந்த போய் ஒரு சமூகமாக செட் ஆகுது. அவருக்குன்னு ஒரு எல்லை வைக்கிறாங்க. அந்த எல்லை பகுதியில் இருக்க அம்மனை எல்லை அம்மன் என்று சொல்கிறார்கள். அப்புறம் இன்னொரு குலதெய்வத்தை பின்பற்றுறவங்க அது பக்கத்தில் இருக்காங்க. இப்படி தான் தமிழர்களுடைய சமுதாயம் குடிகள் வளர்ந்துள்ளது. குலதெய்வ வழிபாட்டு முறை வந்துள்ளது. இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை பிற்பாடு பெருந்தெய்வமாக வரவே சிவா, விஷ்ணு, முருகர் இவர்களெல்லாம் வராங்க. அப்போது இந்த குலதெய்வ பின்பற்றி இந்த கொரட்டூர் பகுதியில் உள்ள இந்த அம்மன் கோயில் கட்டமைப்பை பார்க்கும். இந்த கொரட்டூரை சுற்றி புத்தாகரம் என்பது இந்த சியாத்தம்மன் பக்கத்திலே இருக்குது. அங்கே ஒரு அக்ரஹாரம் இருக்கிறது. இது நான் சொல்கிற பழங்காலத்து ஊர்கள். அதை அடுத்து பார்த்தால் தெற்கு கொரட்டூர் வந்தால் அங்கே பழமையான மாரியம்மன் கோயில், ஜம்புகேஸ்வர ஆலயம், ஆதிகேஸ்வர ஆலயம், படவெட்டம்மன் கோயில், தபோவனம், கங்கையம்மன் கோயில், விநாயகர் கோயில், ஒரே ஒரு குளத்தை சுற்றி இவ்வளோ ஊர்கள் இருக்கிறது. அதை அப்படியே தாண்டி போனால் மாரியம்மன் கோயில். இந்த மாரியம்மன் கோயில் நான் சொன்ன இந்த இடத்துல குளத்தை சிறு படவட்டம்மன் கோயில் இந்த சியாத்தம்மன் கோயிலோட தொடர்பு இருக்குது. இங்கிருந்து அந்த கோயிலுக்கு கிரகம் போகுது. சியாத்தம்மன் கோயில் கிரகம் இந்த படவட்டம் கோயிலுக்கு தான் அவங்க இந்த ஊரை சுற்றி பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை அடுத்து அப்படி இந்த ஸ்டேஷன் ரோட் கொரட்டூர் இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த பக்கம் மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலில் தான் பால்குடம் எடுக்கும்போது அப்படி அங்கேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சியாத்தம்மன் இந்த எண்டு தெற்கு கொரட்டூர்லேருந்து வடக்கு கொரட்டூரில் இந்த ஏரிக்கரையில் சியாத்தம்மன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஒவ்வொரு ஆடி மாதம் கொண்டு வருவார்கள். இது அப்படியே தாண்டி போனால் அங்கே கன்னியம்மன் கோயில் இருக்கிறது. அதுவும் இந்த சியாத்தம்மன் கோயில் தொடர்பு இருக்குது. அப்புறம் உள்ளே அங்கே ஆதிராவிடர் காலனி பெருசாக இருக்குது. அங்கே எல்லம்மன் கோயில் இருக்குது. அவர்களும் ஒரு மனதாக வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் போனால் மேனாமேடுக்கு அடுத்து கள்ளிக்குப்பம், கள்ளிக்குப்பம் அடுத்து மாதனாங்குப்பம்,
மாதனாங்குப்பம் அடுத்து கல்பாளையம், அதாவது தற்போது லக்ஷ்மிபுரம் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த கொரட்டூர் சுற்றில் அமைந்த ஊர்கள் இவ்வளோ ஊர்கள் இருக்குது. இதில் உள்ள 7 ஊர்கள் வந்து 7 அண்ணன்மார்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வைத்திருக்கிறார்கள் சிலைகள். 7 அண்ணன்மார்கள். இந்த கோயில் வந்தவொடனே தெற்கு வாசப்படி தான் இருக்குது. தெற்கு வாசல் நுழைஞ்சவொடனே 7 அண்ணன்மார்களும் அவங்க கண்ணில் போடுவாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம வழிபாடை வைக்கணும். இவங்க நம்முடைய வழிபாடு பிரேயர்ஸெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு அம்பாளுக்கிட்ட சியாத்தம்மன் கிட்ட முன்மொழிவாங்க. நம்ம டைரெக்டாக வந்து நம்முடைய வழிபாட்டை வந்து சியாத்தம்மன் கிட்ட வைக்கிறதில்ல. இதுதான் கோயில் வழக்கம். ஏன்னா சியாத்தம்மன் உக்கிரமாசனவள், ரொம்ப உக்கிரமானவள்னா ஆக்ரோஷமானவள்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வழிபாட்டை வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக அண்ணன்மார்கள் போனால் அந்த அண்ணன்மார்கள் பக்குவமாக எடுத்து அம்மா கிட்ட சொல்லி இந்த பக்தர்களுக்கு வந்து செய்து கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ஐதீகம். அதனால் படையெல்லாம் அண்ணன்மார்களை போட்டு அம்பாளுக்கு வந்து பூஜைலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சியாத்தம்மன் மிகவும் பழமையான கோயில் இந்த கொரட்டூர் பகுதியில் இருக்கிறதுல. இது மிகவும் பழமையான தமிழர்கள் சமூகம் சார்ந்த திணை வழிபாட்டிலிருந்து வந்த ஒரு கட்டமைப்பு. இது நெய்தல் நாகரிகத்தை தழுவி இருக்கிறது. ஏன்னா இங்கேருந்து போன மக்கள் முதல்ல போனவங்க பார்த்தா ஏரிக்கரையில் ஒட்டி வாழ்ந்திருக்காங்க. குப்பன்ற பேர் இங்கே இல்லை, அது சுற்றி குப்பன்ற பேர் வருது. அப்போ இந்த குப்பன்ற பேருக்கு நெய்தல் நாகரிகத்துக்கு அடுத்த கட்டமாக இது இந்த விவசாய காலத்தில் வந்ததா என்றது எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனால் ஊரின் பேர்கள் அமைப்பு பார்க்கும்போது இது வந்து ஒரு மருத நாகரிக காலத்தில் இந்த சியாத்தம்மன் கோயில் உருவாகிருக்கூடும் அப்படின்றது தோணுது. அப்படி பார்க்கும்போது புத்தாகரம் இது பக்கத்தில் இருக்கிறது. புத்தாகரம், அதுக்கப்புறம் அக்ரஹாரம், இதுதான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு கொரட்டூரை சுற்றி சியாத்தம்மன் சுற்றி உருவானது. அதற்கப்புறம் இந்த தற்போது ரயில்வே ட்ராக் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக்கு தான் வந்து நார்த்து கொரட்டூர் சவுத் கொரட்டூர் நம்மளுக்கு பிரிக்குது. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கு வந்து ஏரிக்கரை ஒட்டி இருக்கிறவங்க இந்தாண்ட இருக்கவங்க வந்து நார்த்து கொரட்டூர், அது ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணால் சவுத் கொரட்டூர். இந்த சவுத் கொரட்டூர் கிராஸ் பண்ணி போனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நாகவல்லி அம்மன் கோயில் இருக்குது. அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் முன்னாடி போனாக்கா அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அப்படி அங்கேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா இந்த படவட்டம்மன் கோயில் இருக்குது. அப்படி அங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு வளைஞ்சின்னு அப்படியே வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த குன்னூர் மாரியம்மன் கோயில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் கன்னியம்மன் கோயில் இருக்கிறது. இது அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா அப்படியே மேனாம நான் சொன்ன ஊர்கள்லாம் வருது. எவ்வளோ அழகான வாழ்வியல் கட்டமைப்பு அந்த காலத்தில் புலம்பெயர்ந்த போது நடந்துள்ளது. இது தமிழருடைய புலன்பெயர்ச்சி முறை. இங்கெல்லாம் வந்து ஆதி காலம் தொட்டே தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள். எனவே தமிழர்கள் வந்து குலதெய்வம் சார்ந்தும் அந்த குலதெய்வத்தை பின்பற்றுவர்கள் அங்கங்கே அப்படியே குரூப்பாக செட்டில் ஆகிறாங்க. அந்த குரூப்பாக செட்டில் ஆகிறது தான் ஒரே இடத்துல அப்படியே வந்து சமூகமாக மாறுது. இது ஒரு சமூக கட்டமைப்பு தமிழர்கள் உருவாக்கப்பட்டது. அத்தகைய சமூக கட்டமைப்பு வந்து நீங்கள் இன்றைக்கும் பார்க்குற சான்றுகளை இன்றைக்கி அப்படியே இருக்குது. இந்த கொரட்டூர் கோயிலில் போனீங்கன்னாக்கா அந்த பிராமின் ஸ்ட்ரீட்னு இருக்குது, வன்னியர் தெருன்னு இருக்குது, அங்கே திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. இந்த பிராமின் ஸ்ட்ரீட்டுக்கு ஏற்றப்பிலே பார்த்தீங்கன்னா ரெட்டியர் சமூகம் ப்ளஸ் வந்து நாயக்கர் சமூகம் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இதுக்கு இடையில வந்து அந்த காலத்தில் வந்து கால்வாய் இருந்துருக்குது. இந்த பாடிக்கப்பும் கால்வாய், கொரட்டூர் ஏரியிலேருந்து போகிற பாடிக்கப்பும் கால்வாய் இருந்திருக்குது. அப்போ இப்போலாம் அந்த கால்வாய் காணாமல் போயிடுச்சு. அந்த கால்வாய்க்கு அந்த பக்கம் பார்த்தால் மீன் பிடிக்கும் சமூகம் அப்படி செட்டில் ஆகிடுறாங்க. அதான் வந்து கச்சனாங்குப்பம், மாதனாங்குப்பம், அது மாதிரி குப்பம் என்ற முடியினை. எனவே இந்த கால்வாய் ஒட்டி ஆதி காலத்தில் குப்பம் என்ற நெய்தல் நாகரை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். அதுக்கப்புறம் மருத நாகரிகம் எவ்வளோங்கும்போது இந்த மக்களை வந்து செட்டில் ஆகிறேன்னு புரியுது, செட்டில்மெண்ட்டு. இவ்வாறு உருவான பிறகு இவ்வாறு இந்த கால்வாய் ஒட்டியே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த சவுத் கொரட்டூரில் பிற்பாடு மன்னர்கள் ஆட்சி வரும்போது இந்த ஸ்டேஷன் ரோடுக்கு அந்தாண்ட பக்கம் அழகாக வந்து ஒரு ஜம்புகேஸ்வரர் ஆலயம் வருது. அந்த ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றியும் வந்து கோயில் இருக்குது. ஜஸ்ட்னா வடக்கு வீதி, கிழக்கு வீதி, வடக்கு வீதி, மேற்கு வீதி, தெற்கு வீதி, இதுதான் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீதிகள் அப்படியே ஸ்கொயரில் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் அந்த சமூகம் சார்ந்த செட்டில்மெண்ட்டாக இருக்குது. அதே வந்து நீங்கள் வடக்கு கோயில் பார்த்தியா ரெட்டியார் சமூக கூடம் இன்றைக்கி இருக்குது. அதை சார்ந்த மக்கள் மூலம் இருந்தாங்கன்னு தெரியவில்லை, இப்போதைக்கு இல்லை. அதே வந்து கிழக்கு போனால் தபோவனம் இருக்குது. தபோவனத்தை சார்ந்த செட்டில்மெண்ட் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து தெற்கு பகுதியில் வந்தீங்கன்னா கங்கையம்மன் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது. அதை சார்ந்த மக்கள் வாழ்ந்துருக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே நீங்கள் ஆதிகேசவ பெருமாள் கோயில் வந்து மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா அவர் இருக்கார்.
மரவட்டம்மன் கோயில் இருக்குது. அப்போ இந்த 2 சமூகத்தினும் அந்த பக்கம் ஒன்றாக இணைந்து இருக்கு. அப்போது அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறை அவர்கள் என்ன சமயத்தை பின்பற்றுறார்களோ அதை சார்ந்த கோயில்களாக அப்படி கட்டி அப்படி அது பின்னாடியே வாழ்ந்துருக்கிறாங்க. இதுதான் இந்த கட்டமைப்பு இங்கே காமிக்குது. ஆனால் இவ்வளோ பேர் வாழ்ந்தாலும் அந்த ஒரே ஒரு குளத்துல இருந்தால் தண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு குளத்துல இருந்தால் எல்லா சாமியும் பூஜை பண்ணுறாங்க. இது எவ்வளோ இயற்கையான ஒற்றுமையாக தமிழர்கள் இணைந்து வாழ்ந்த சமூக அமைப்பை காமிக்கிறது. அவங்க குலதெய்வ வழிபாட்டு முறையில் வந்து தனித்தனி குழுக்களாக இருந்தாலும் இனங்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் வரும்போது ஒருத்தர் சார்ந்திருக்கும் போது இணக்கமாக தான் வாழ்ந்திருக்கோம். ஒரே குளத்திலிருந்து எல்லா சாமிங்கிறத பூஜை பண்ணுறாங்க. அந்த குளத்துல தண்ணி எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் குளிப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒன்று ஆற்றுல குளிப்பாங்க, இல்லை குளத்தில் தான் குளிப்பாங்க. அங்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இத்தகைய ஒற்றுமையான வாழ்வியல் முறை தமிழருடைய இருந்தது. இது தமிழுடைய வாழ்வியல் முறை. இதுதான் வந்து நம்முடைய தொல்காப்பியத்தில் வந்து விவசாய பண்பாடு, விவசாய மக்கள் பண்பாடு, புலவர் பண்பாடு, வீரர்கள் பண்பாடு, ஆசிரியர்கள் பண்பாடு 4 பண்பாடுகளை சொல்லுகிறான். இந்த 4 பின்பாடுகள் பொறுத்து தான் இது வேதத்தில் வந்து 4 வர்ணங்களாக சொல்லப்படுறாங்க. இந்த 4 பண்பாடு தான் அங்கே 4 பிரிவுகளாக இருக்குது. அவ்வளோ. இது ஜாதி கிடையாது. ஜாதியின் அடிப்படையில் எப்பவுமே இல்லை. ஜாதின்ற ஒன்று 1850 முன்னாடி இருந்த நமது கல்விக்கூடங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த 4 பேர்கள் தான் இருக்கும். நீ விவசாயி பிறந்தனா, இல்லை வீரனா, இல்லை ஆசிரியர் வகை சார்ந்தவனா, இல்லைனா இவ்வளோதான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஆனால் பிற்பாடு வந்த ஆங்கிலேயர்கள் அவருடைய கல்விமுறை வந்த பிறகு ஜாதி என்ற நம் குழுக்களாக இனங்களாக இருந்த மக்களை அதெல்லாம் ஜாதி என்ற பேரில் நமக்கு முத்திரை குத்தி இந்த ஜாதி என்ற பெயரில் வைத்து நமக்கு ஏற்றத்தாழ்வு உருவாக்கி அவர்கள்தான். பாடம் கற்பித்தல் அவர்கள் தான். அதுக்கு முன்பல் கிடையாது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நம்முடைய சர்டிஃபிகேட்டில் கிடையாது. ஈவன் ரீசெண்ட் விஜயனுடைய அப்பா கூட பேசுகிறபோது சொன்னார், நான் வந்து ஒரு கிறிஸ்துவ கல்லூரி போனேன். அங்கே போனால் எனக்கு வந்து ஜாதின்ற பேரில் வந்து மதன்ற பேரில் கேட்டிருந்தாங்க. நான் தமிழன் போட்டிருந்தார், ஜாதியின் தமிழன் போட்டார். அது பாராட்டத்தக்க இது. ஏனென்றால் அவர் அத்தகைய முயற்சி அப்போது எடுத்து அவர் ஒரு தமிழருடைய கட்டமைப்பை சார்ந்து அவர் இருந்தார். ஏன்னா தமிழர் வந்து அவன் ஒரு சமயத்தை பின்பற்றான். அது ஒரு மதம் சொல்லிக்கல, அது ஒரு தர்மம் தான் சொன்னான். அது ஒரு மதம் அவன் சொல்லிக்கவே இல்லை. பிற்பாடு வந்தவள் தான் நம்மளை வந்து இது இண்டஸ் நதியை கடந்து வந்தவங்க இந்து மக்கள் அவங்க இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மாதிரி பேர் கொடுத்து அவங்களோட தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் என்பது நம்முடைய இந்த வாழ்வியல் முறை பின்பற்றோடைய மக்கள் என்பது நமது புராணங்கள் சொல்லப்பட்டது, ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளது. எனவே யாரும் நமக்கு வந்து பேரும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. நாம் இது மாதிரி சனதர்மத்தை சார்ந்த வாழ்வியல் முறை பின்பற்றுறோம். சனதர்மம் என்பது தமிழனே உருவாக்கிய வாழ்வியல் முறை தான் என்பது இந்த கொரட்டூர் கட்டமைப்பு காமிக்குது. இல்லை யாரும் மக்களை பிரிக்கலை. மக்களே விரும்பி யார் எந்த குலதெய்வமோ வந்து பின்பற்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குலத்தை பின்பற்றி ஒரு ஊரில் உருவாக்கி செட்டில் ஆகிறான். இது தமிழனுடைய வாழ்வியல் முறை. இதில் யாரும் பிரித்து வைக்கலை. அதே மாதிரி இந்த 4 பிரதான மக்களை வந்து 4 பண்பாடுகளாக சொல்கிறான். இது நம்முடைய தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது எங்கே வந்து பிரித்தாங்க? இதெல்லாம் சனதர்ம வாழ்க்கை முறை என்று தமிழருடைய வாழ்க்கை முறை தான் வந்து நம்முடைய புராணங்கள் எங்கெங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது ப்ராக்டிக்கல் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா தமிழுடைய வாழ்வியல் முறை. அப்போ தமிழுடைய வாழ்வியல் முறை தான் சனதர்மம் என்று மற்றவர்கள் சொல்லப்படுதோ என்னன்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் தமிழுடைய வாழ்முறை தான் சனாதனம் என்பது இருக்கிறது. அப்போது சனாதனத்தை நீங்கள் ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழினை ஒழிக்கிறீர்கள். தமிழனுக்கு அவனுடைய அடையாளத்தை ஒழிக்கிறீர்கள். அப்போது ஒருத்தனுடைய அடையாளம் வரலாறு சென்று விட்டால் அந்த கூட்டத்தை எளிதில் வீழ்த்தி விடலாம். எனவே சனாதர்மத்தை ஒழிக்கிறேன் என்பது தமிழர்கள் மேல் நடத்தப்படும் திட்டமிட்ட சதியாகும். எனவே நீங்கள் தமிழர்கள் என்று அந்த அடையாளம் உங்கள் குறுநில நாகரிகம், குலதெய்வ வழிபாட்டு, உங்கள் சமய வழிபாட்டு முறை, உங்கள் வாழ்வியல் முறை இன்றைக்கு சான்றுகளாக இருக்குது. அந்த சான்றுகளும் எடுத்துட்டாக்கா நீங்கள் சனாதனத்தை ஒழிச்சிக்கிறேன்னு சொல்லி போயிட்டாக்கா தமிழுடைய சான்றுகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாமல் போகும். அப்போ தமிழ் வாழ்றதுக்கு அடையாளம் இல்லாமல் போகும். இதுதான் வந்து நிதர்சனம். இதை வந்து நீங்களும் நான் சொல்கின்ற கல்விக்கூடத்தில் உங்கள் ஊரில் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். இதை மாதிரி தான் கட்டமைச்சு இருக்கும் நம்ம ஊர்கள்.
இப்போ மாடர்ன் ஆகிட்ட பிறகு எல்லாரும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த காலத்தை குலதெய்வத்தை பேஸ் பண்ணி தான் குழுக்களாக பிரிஞ்சு வாழ்ந்தார்கள். அப்படி குழுக்களாக பிரிந்து வாழ்ந்த போதும் ஒருத்தர் முரண்பட்டு வாழல, எல்லாரும் ஒன்றிணைந்து தான் ஒரு திருவிழாக்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த திருவிழா கொண்டாட விதம் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் காலம் விளக்குறேன். அதுக்கும் சியாத்தம்மன் கோயிலில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த திருவிழாக்கள் எப்படி பல குழுக்களாக பிரிந்து இருந்தாலும் ஒற்றுமையாக பல ஊர்களிலிருந்து பல மக்கள் இந்த பால்குடம் என்ற ஆடி மாதம் செய்கின்ற திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி இங்கே 4 வருஷம் இருக்கிற தேரோட்டம் கோட்டல் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. பால்குடமே கிட்டத்தட்ட 1000க்கு மேலான மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய ஊர்வலமாக செல்வார்கள். அனைத்து மக்களும் மத வேறுபாடு என்று இன வேறுபாடு என்று இந்த திருவிழாவில் பங்கெடுப்பாங்க, பால்குடம் எடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய வாழ்வியல் முறை! இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சிலர் நம்ம என்னவோ சனாதனம் மக்கள் இனத்தின் அடிப்படையிலும் இதெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இல்லை, அவன் குழுக்களாக இருக்கிறான், குலத்தை பின்பற்றான், ஒன்றிணைந்து வாழ் நடத்திடலாம். இதையெல்லாம் ஜாதின்ற அடிப்படையில் பிற்பாடு வந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கல்வி முறையில் புகுத்தி விட்டார்கள். நம்முடைய கல்வி முறையில் அடியோடு ஒழித்து விட்டார்கள். நாம் யார் என்ற அடையாளத்தை நம்ம கல்வியிலிருந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் இன்மையில் இருக்கிறது நம்ம பார்க்குற அந்த வாழ்வியல் முறை தான் ப்ராக்டிகல் சான்றது. அதையும் அழித்து விட்டார்கள் என்றால் இப்போ மாடர்னைசேஷன் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்னும் கொண்டால் போனால் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டு நீங்கள் திணை சார்ந்த வாழ்க்கை எங்கேயும் பார்க்க கூட முடியாது. அதுக்கும் ரெக்கார்டும் இருக்காது. அந்த பேரெல்லாம் கூட மாறி போடணும். இன்றைக்கி பேர் தான் ஊருடைய பேர் தான் சான்றுகளாக இருக்குது. அந்த ஊருடைய பேரை மாற்றினா தமிழ் ஒருத்தன் இல்லவே இல்லை, திணை சார்ந்த மக்கள் வேறு எங்கேயோ உலகத்தில் வாழ்தான் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இதுதான் நிதர்சனம். அதனால் உங்களுடைய பழமையை போற்றி பாதுகாக்குங்கள். ஏனென்றால் அது உங்களுடைய வரலாறு. உங்கள் வரலாற்றை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் காணாமல் போயிடுவீர்கள். அதனால் உங்கள் வரலாறு வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பழமையான விஷயங்களை பாதுகாருங்கள். உங்கள் பண்பாடை சார்ந்து வாழுங்கள். உங்கள் பண்பாடை பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் அடையாளம் இருக்கும், உங்கள் சான்றுகள் இந்த உலகத்தில் இருக்கும். நீங்கள் தமிழர்கள் என்று இருப்பீர்கள். இல்லை என்றால் தமிழர் என்ற சமூகம் வாழ்வதற்கு அடையாளம் இன்னும் கொஞ்ச நாளத்தில் இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா, இந்த சான்றுகள் வாழ்வியல் சான்றுகளே போயிடுச்சுன்னா நீங்கள் தமிழர் யாரும் இந்த இடத்துல இல்லை வேறு எங்கே வாழ்ந்தாலும் ஈஸியாக யாராலும் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த யுகம் இந்த காலம் எல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் சான்றுகள் பேஸ்டு போயிடுச்சு. அப்போ சான்றுகள் இன்றைக்கி பேரும் இந்த திருவிழாக்கள் தான் சான்றுகளாக இருக்குது. தமிழுடைய வாழ்முறை சொல்கிறதுக்கு குலதெய்வங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் காணாமல் போயிடுச்சுனாக்கா தமிழ் வாழ்றதுக்கு அடையாளம் இல்லாமல் போயிடும். மக்களை சிந்தியுங்கள். நான் சொல்கிற கருத்தை உங்கள் ஊரில் பொருத்தி பார்த்து பாருங்கள். அதில் எவ்வளோ உண்மை இருக்குது என்றால் எனக்கு சொல்லுங்கள். Thank you.